வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா காணொலி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நம்ம தமிழர்களுக்கான கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து செய்வோம், சேர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்னா. சமீபத்தில் நடந்த கவின் அவருடைய ஆணவ கொலை வழக்கு, அவங்க பெற்றோர்கள் சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்டாங்க. இப்போ தமிழக அரசு சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் சுர்ஜித் அந்த பையனுடைய சமீபத்தில் நிறைய புகைப்படம்லாம் வெளியே வந்திருக்குது. ஸோ அவருடைய சுயரூபம் மக்களுக்கு தான் தெரிய வந்திருக்குது. ஸோ இப்படி தான் வளர்ந்துருக்கிறான் அப்படின்றத மக்கள் மத்தியில் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, இந்த வாத்தியார் பிள்ளை மக்கு போலீஸ்காரன் பிள்ளை திருட அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வெறுமனே பழமொழியாக இருக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த போலீஸ்காரன் புள்ள கொலைகாரனாக மாறுவான் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டமாக பல சான்றுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்போ தெரியுது அந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது. எப்படி இந்த அளவுக்கு மோசமாக போனாங்க விட்டாங்க? ரீல்ஸில் சாதாரணமாக ஒரு கத்தி வச்சு போட்டாவே உடனே காவல்துறை கைது பண்ணிடுறாங்க. இவ்வளோ புகைப்படங்கள், அந்த வாழ்க்கையே கத்தியோடே வாழ்ந்திருக்கான் போல. அருவா கத்தி, வெரைட்டியான ஆயுதங்களோடு வச்சிருக்கிறான். இவ்வளோத்துக்கும் படித்த பையன் இதானது. ஆனால் சிந்தனை இவ்வளோ சாதி வெறியோட சிந்தனையாக இருந்திருக்கான் பாருங்கள். என்ன கேட்டால் நிறைய விஷயங்கள் இப்போ சொல்கிறாங்க. அந்த கவின் பையன் அந்த பிள்ளை காதலிச்சு வச்சது, அப்புறம் ஒரு ஊடகத்தில் தவறாக அந்த பையனை காதலிக்கலை அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க அப்படின்ட்டு. இல்லை, இந்த சூழல் ரெண்டு வகையான இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சூழலில் எந்த பொண்ணையும் நீங்கள் நெருக்கவே முடியாது. அது தவறு தான். நீ காதலிச்சியா இல்லையான்ட்டு. அந்த பிள்ளை காதலிச்சிருந்தாலும் காதலிக்கலை அப்படின்னா சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகும். ஏன்னா தன் குடும்பம் அடுத்த கட்ட சிக்கலுக்குள்ளே போகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே சமயம் இந்த வழக்கை நான் இன்னொரு வழக்கோடு ஒப்பிட விரும்புகிறேன். சங்கர் கௌசல்யா அப்படின்னு ஒரு 2 காதல் தம்பதி, உடுமலை சங்கர். அது பெரிய அளவில் அதிர்வுகளை உண்டு பண்ணி எல்லா காணொலிகளும் நம்ம பார்த்தோம். என்னடா நடு ரோட்டில் எப்படி இப்போ வெட்டுறாங்க அப்படின்லாம் பார்த்தோம். ஒரு குடும்பம் தன் மகளை இதே தேவேந்திர சமூகத்து பையன் தான். கவின் தேவேந்திர சமூகத்து பையன், அந்த சங்கரும் தேவேந்திர சமூகத்து பையன் தான். இப்படி நடு ரோட்டில் வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம். தேவேந்திர சமூகத்து பையன் காதலிச்சான் அப்படிங்கிறனால அந்த பொண்ணு கௌசல்யாவுடைய பெற்றோர் கூலிப்படை வச்சு கொலை செஞ்சாங்க. எல்லா சமூகமும் பார்க்குறாங்க இந்த மாதிரியான காணொலிகளை. இன்றைக்கி வெட்டின இந்த சுர்ஜித்தும் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனதில் ஒரு பதட்டம் வரணும். ஒரு தவறு, இப்படி கொலை செய்கிறது தவறு, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும்ல. அதாவது நமக்கு முந்தைய தலைமுறை முரடர்களாக இருந்தாங்க, காட்டுப்பயல்களாக இருந்தாங்க, அந்த பழைய காலத்து தன்மைகளோடு இருந்தாங்க அப்படிங்கிறது வேறு. இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், கல்வி அறிவு பெறுறோம், சமூக புரிதலோடு வளரணும்ல. அப்படி வளராமல் ஒரு குழந்தைய வளர்த்தது யாருடைய தவறு? இவ்வளோத்துக்கு 2 பேரும் போலீஸ்காரங்க தன் பையன் முதல்ல ஒரு சொல்லுவாங்க, ஒரு சின்னதாக ஒரு ஊசி திருடுனா, அப்போ ஊசி திருடினதை கண்டிக்கலை அப்படின்னா அவன் பெரிய அளவில் பேங்கை கொள்ளையடிக்கிற அளவுக்கு வளருவான் அப்படிங்கிறது. அதை மாதிரி தான் ஒரு சின்னதாக ஃபோட்டோ எடுத்து அறுவலும் கையமாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், ஃபோட்டோ ரீல்ஸ் எடுறான் போடுறான் அப்படின்னும் போதே அந்த போலீஸ்காரங்களுக்கு தோரி தட்டி இருக்கணும்ல, பையன் ஏதோ தப்பான வழியில் போகிறான்ட்டு. அப்போ அந்த தாய் தந்தையுமே இந்தையே சிந்தனையோட தான் இருந்திருக்கிறாங்க. அவர்களும் இதே சாதி புத்தியோட தான் இருந்திருக்கிறாங்க. அந்த காவல்துறையினர்கிட்ட மக்கள் நீதிக்காக வர மக்கள் வாய்ப்பில் என்ன நீதி கிடைச்சிருக்கும்? தன் சாதியை சார்ந்த குற்றவாளியாக இருந்தாலும் தன் சாதியை சார்ந்தவராக பார்த்து அவருக்கு ஒரு சாதகமான சூழலில் தான் அவர் நடந்திருப்பார். அப்போ இந்த பையனை கண்டிக்காதோட இது என்ன? அதே சாதிய மனநிலையில் தான் இந்த பையனையும் கண்டிக்கலை. விளைவு பாருங்கள். அந்த பையன் ஒரு நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய பையன் இந்த தவறான சூழலில் சாதி சிக்கலில் போய் சிக்கலைன்னா, அந்த பையன் நல்ல ஒரு படித்து நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து ஒரு நகரமய வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கும். அவன் சகோதரி அந்த பிள்ளை இந்த கவினை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யாரோ ஒருத்தனை கூட கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பிள்ளை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். இப்போ கடைசியில் நீ உன்னுடைய சாதி இதில் ஒரு சாதி வெறியில் ஒரு பையனை கொன்று அந்த பையனுடைய குடும்பத்தையும் நிம்மதியில்லாமல் ஆக்கி, உன்னுடைய சகோதரியுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆக்கி, உன் தாய் தந்தையுடைய பணியும் போய் இப்போ இவ்வளோ சிக்கலை நீ ஜெயிலுக்கு போய் இவ்வளவும் ஒரு சாதி வெறி அப்படிங்கிறது தானே. அடிப்படையில் என்ன அப்படி என்ன அந்த சாதி வெறி? என்னத்தை சாதி அந்த இதை காப்பாற்றிட போகிறோம் நம்ம? ஏன் இந்த சிந்தனை இன்றைய தலைமுறைக்கு வரல? இவ்வளோ இப்போ இன்றைய தலைமுறை பையன் தான் சுர்ஜித். உனக்கு ஏன் அந்த இவ்வளோ ஒரு சாதி வெறி? அக்கா ஒருவரை காதலிக்கிறார், சகோதரி ஒருவரை காதலிக்கிறார்
அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம். நம்ம வந்து ஒரு ஆலோசனை சொல்லலாம், அந்த பையன் தப்பாக இருக்கான், அந்த பையன் சரியில்லை, உன்னோட லைஃபுக்கு செட் ஆக மாட்டாமா, அவன் குவாலிஃபைடாக இல்லை, அவன் நல்லா படிக்காத பையன், தற்குறி அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி நம்ம அதை சொல்லலாம். அதுக்கு ஒன்று இருக்குது, பெற்றோர்களுக்குமே அந்த உரிமை இருக்குது, பெற்றோர்களும் அதை கண்டிக்கலாம், வைக்கலாம். ஆனால் அதே மீறி இந்த கவின் பையன்கிட்ட குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையேங்க. பையன் பார்க்க லட்சணமாக இருக்கான், ஒரு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு, நல்ல ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்தில் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான். அவங்க குடும்பமும் வந்து செல்வத்தில் சிறப்பான செழிப்பு மிக்க குடும்பமாக இருக்குது. அம்மா வந்து அரசு ஊழியை, ஆசிரியை. அவங்க தாத்தா ஊராட்சி மன்ற தலைவர், தந்தை நிலக்கிழாரு அப்படின்னு செழிப்பாக இருக்காங்க. பொருளாதாரத்துலேயும் எந்த வகையிலையும் குறைவும் இல்லை, எல்லாத்துலேயும் சமமாக இருக்கிற இடத்துல உனக்கு சாதி மட்டும் என்ன இது? அப்போ ஒரு உயிரை நீ பழி வாங்கிட்டல்ல. அப்போ அடுத்த தலைமுறைக்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நேற்று நம்ம இந்த காணொலியில் பேசணும் நெல்லைக்கு அவமானன்ட்டு. நெல்லையை சேர்ந்த இந்த மணல்லையிலேருந்து நிறைய இளைஞர்கள் சிக்கி சின்னாபின்னம் ஆகுறாங்க. நெல்லை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாகவே தமிழகம் முழுக்கவே இந்த சமூக வலைதள குழுக்களில், சாதி குழுக்களில் போய் அவங்க சிக்கி மாட்டிக்கிட்டாங்க. அந்த பிள்ளை நல்லா அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்ந்துருக்க வேண்டிய பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து விட்டான். நீ அந்த குடும்பத்துக்கே நிம்மதி இல்லைல்ல. குடும்பமே நிம்மதி இல்லை. இப்போ என்ன சுர்ஜித்து மீசையை முறுக்கிட்டு நெத்தியில் குங்குமம் போட்டு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு நீ வந்து சீனை போட்டுட்ட, இப்போ ஒரு பையனை கொலை பண்ணிட்ட. இப்போ என்ன உன் சாதிக்காரன், நான் கேட்குறேன், உன் சாதிக்காரன் உன்னை கொலைகாரன்னு சொல்லுவானா வீர தியாகின்னு சொல்லுவானா? சொல்ல, உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ உனக்கு நம்ம சாதி மானத்தை காப்பாற்றிய வீர இளைஞர் அப்படின்னு சொல்லி உன் சாதிக்காரன் எவனாவது உனக்கு பொண்ணு கொடுத்துருவான்னு பார்த்துருமா? எந்த பிள்ளையாவது உன்னை கல்யாணம் பண்ணிடுமா? சொல்ல, நம்ம சாதி மானத்தை காப்பாற்றிட்டான் அப்படின்னு கல்யாணம். இல்லை உன் சாதிக்காரனோ ஊருக்காரனோ உனக்கு வந்து ஊருக்கு நடுவில் செலவைக்க போகிறாங்களா? என்ன செஞ்சிடுவாங்க? உன்னை போகும்போது கொலகார பையன்பாங்க. கொலகார பையன் போகிறான், தள்ளி நின்றுடா, அவங்கள்டெல்லாம் சேராதன்பாங்க. நீ அதுக்கு தான் வந்து நீ இது பண்ணியிருக்க. ஒரு அடிப்படையில் நம்ம சகோதரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையை தேர்வு செய்கிறதுக்கான உரிமை உண்டு. இது நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வந்து அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்கிறது இல்லை, நமக்குமே இது தான் புத்தி சொல்கிறது. நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம மூலமாக வந்த குழந்தைகளாக இருந்தாலுமே அவர்களுடைய திருமண வாழ்க்கையை சாய்ஸை வந்து நம்ம வந்து அந்த குழந்தைகள் தேர்வு சரி தவறு அப்படின்னு சொல்லலாம் இல்லையே, அது சாதி மதத்தின் பேரில் நம்ம வந்து அதை வந்து குறுக்க அதுதான் காரணியாக வைக்கிறது தான் தவறாக இருக்கும். ஒரு பையனும் பொண்ணும் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வந்து எதை வச்சு பிடிப்பாங்க? ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்கிறாங்க, ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க, ஒருத்தர் பார்க்கும்போது அவர்களுடைய செயல்பாடு பிடிக்கும்போது ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு அப்படி தான் வரும். ஒரு பிள்ளையை பார்த்த உடனே இல்லை ஒரு பையனை பார்த்தோன்னா, எப்பா நீ என்னால்ப்பா, நீ என்ன மதம்ப்பா, என்ன மொழிப்பா அப்படின்னு கேட்டால் வந்து காதலிக்க முடியும். இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, பல ஃபேஸ்புக்கு கமெண்ட்களில் பார்க்குறேன். நீ வந்து அருவாள் எடுத்து ஒருத்தனை வெட்டலை, அவ்வளோதானே வழியே. ஓம் புத்தியும் அதே சாதி புத்தி தான். கேட்குறான் வந்து, ஏன்ப்பா இவங்க வந்து இவ்வளோ கை நிறைய சம்பாதிக்கிற பையன் அவங்க சாதி பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கக்கூடாதுங்க. நீ வந்து ஒரு பிள்ளையை பார்த்தா எப்படி காதல் வரும்? இப்போ அதே சமூகத்தில் கவின் சமூகத்திலே அவங்க சமூகத்திலே வேற இல்லை, அதான் அவங்களும் கேட்குறாங்க. இல்லை, அது ரெண்டு தரப்பான கேள்வியுமே தவறானது. ஒரு இயல்பாக வந்து ஒரு காதல் வந்து யாரையும் சாதி மதம் மொழி பார்த்து கேட்டு வர்றது கிடையவே கிடையாது. அப்படி நீ கேட்குறனாலே உனக்கு வந்து எந்த பிள்ளையும் நீ பழகுனது கிடையாது, பேசுனது கிடையாது, காதல் குறித்த உணர்வும் கிடையாது. நீ மீசையை முறுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தப்போ இந்த பையில எந்த பிள்ளையும் திரும்பி பார்க்காது. முதல்ல இந்த மாதிரி அருவாள் எடுத்துக்கிட்டு மீசை கொட்டுட்டு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு சுற்றுற பையில எந்த பிள்ளையும் பார்க்காது. அதுதான் இவங்களுக்கு பாதி வெறியே. ஆக இந்த சமூக வலைதளங்களில் இந்த அருவாள் எடுத்து வெற்ற இந்த சுர்ஜித்துகள் மட்டும் இல்லை, இந்த சமூக வலைதளங்களில் இந்த கொலையை கொண்டாடுறான்ல, கொண்டாடி எழுதுறான்ல, இவனும் ஒரு கொலைகாரனுங்க தான். இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்கள உண்மையிலே இங்கே வந்து மிச்சம் தின்னுக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று வச்சு பொறுப்பெல்லாம் கொடுத்து நம்ம காசில் அரசு காசில் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து அப்பாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஆள்கள்லாம் உண்மையிலே சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் இந்த மாதிரியான பொது சமூக வலைதளங்களில் பின்னூட்டம் போடுறாங்கல்ல, அவனை எல்லார் வீட்டுக்கும் போலீஸ் வந்து மறுநாள் அனுப்பணும். உண்மையிலே இந்த அரசுக்கு வந்து சாதி ஒழிப்போ இல்லாது சமத்துவத்தை உருவாக்க சமூக நீதியின் மீது அக்கறை இருந்தால் இந்த சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான கொலைகளை கொண்டாடி அதை வந்து சிலாயிச்சு எழுதுகிறான், கமெண்ட் போடுறான், அவனெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் எடுத்து அவன் வீட்டுக்கு போகணும். இதுக்கு எது செய்ய முடியும்னா தனியான ஒரு சட்டம் இருந்தால் தான் செய்ய முடியும். பொதுவாக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான சாதி ஆணவ படுகொலையில் அட்டவணை பிரிவினர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அட்டவணை பிரிவினர் அல்லாத பலரும் பாதிக்கப்படுறாங்க, பல ஆண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்?
அந்த சட்டம் வலுவானதாக இருந்தால் மட்டும் தான் நடக்கும். அப்போ இந்த இதுக்குன்னு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஏன்னா இது சாதி, வெறுமனே சாதி மட்டும் இல்லை, மத ஆணவமும் இருக்குது இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இதில் ஏதோ வந்து அட்டவணை பிரிவினர் வந்து மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க அப்படி இல்லை. அட்டவணை பிரிவினருக்குள்ளே இன்னொரு அட்டவணை பிரிவினர் இருக்கிறாங்க, அவங்கள கொள்கிறாங்க. இதுவும் பேசப்படணும். இதுக்கான தண்டனையும் கொடுக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் பொதுவான தண்டனை வரணும்னா இந்த சாதி மத ஆணவ படுகொலை செய்கிறதுக்கு அதை தடுக்கிறதுக்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியமானது. இருக்கிற சட்டமே போதுன்ற இருக்கிற சட்டம் அதான் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய சமூக நீதி பார்வை இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும். தேர்தல் வாக்காக தான் பார்க்குறாருன்ற அவன் இந்த மாதிரி சமயங்கள்லாம் இதை வந்து சும்மா தேர்தல் நேரம் இதில் போய் நம்ம வந்து மூக்கு நுழைச்சிட்டா அந்த சமூகத்து வாக்கை நம்ம இழக்க வேண்டியிருக்கும், இப்படி தான் அந்த ஒரு அரசியல்வாதி கணக்கு போடுவாங்க. ஆனால் சமூகத்தை வந்து பார்த்து சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் ஒரு தவறை தவறுன்னு கண்டிக்க பழகணும். அதான் அது எந்த சமூகம், எந்த ஜாதிக்காரன், எந்த மதத்துக்காரன், எந்த மொழிக்காரன் அப்படிலாம் இல்லை. அது தனிநபர்களுடைய குற்றம், அந்த தனிநபர்களுடைய சிந்தனையில் நடக்கிற குற்றம், அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த சுர்ஜித் மாதிரியான இளைஞர்கள் உருவாகிறதுக்கு இன்றைக்கி நம்ம சுர்ஜித்தை குற்றவாளியை பார்க்கலாம். ஆனால் சுர்ஜித் உருவானதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த சாதிய குழுக்கள், ஒவ்வொரு சமூக குழுக்கள் எல்லா பிரிவுலையுமே இருக்காங்க. அட்டவணை பிரிவினர் உட்பட எல்லா பிரிவுலையும் இருக்காங்க. இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா பிரிவுலையுமே இந்த சாதிய குழுக்கள், தீவிரவாத சாதிய குழுக்கள் இயங்கிட்டு தான் இருக்குது. அது இந்த குழு இந்த ஒன்று மரியாதை ஆர்வ குளரில் இருக்க பசங்களை தூண்டி விட்டு கடைசியில் அவங்களை இந்த மாதிரி கொலகார பயில்கள்லாம் மாற்றி விட்டுருது. அவனுக்கு அந்த மாதிரியான உலகத்திலேயே வாழ்கிறாங்க சார் அந்த இளைஞர்கள். ஆனால் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான. இப்போ அந்த பையன் மேலே குண்டர் சட்டை பாய்ந்துருக்குது. இதை கொஞ்ச நாள் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பையன் வந்து இப்போ அந்த பையனுடைய லைஃப் ஸ்டைலு மாறிடுச்சு, கஷ்டமாயிடுச்சுன்னு தெரியும். ஆனால் அடுத்த வரவனுக்கு அதை மறந்துடுறான் அந்த கதையை. அவன் புதுசாக திரும்பி உருவெடுக்கிறான், திரும்பி அவனுக்கு இந்த மாதிரி. இல்லை, நம்ம எத்தனையோ இந்த மாதிரியான கொலைகள் பார்க்குறோம்ல. இந்த கொலைகளை பார்க்குறவன் அவனும் நம்ம கூட நம்ம பார்க்குற மாதிரி தானே அந்த பையனும் சுர்ஜித் மாதிரியான பசங்களும் பார்த்துருப்பாங்க. அப்போ அவனுக்கு வந்து இது தவறுன்னு தோணலையா? அவன் அப்போ சுர்ஜித் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னாடி ஹிஸ்ட்ரி தேண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா சங்கர் கௌசல்யா கொலையில் இவன் கமெண்ட் கூட போட்டிருக்கலாம். கமெண்ட் போட்டிருக்கலாம். இவன் சூப்பர் மச்சான் இப்படி தான் வெட்டணும் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா அப்போவுமே அவனை பார்த்து கண்காணித்து பிடிச்சிருந்தா அவனை திருத்திருக்கலாம். அவங்க இது எல்லாத்தையும் விட சமூகம் திருத்துறது, சட்டம் திருத்துறது, போலீஸ் திருத்துறதெல்லாம் கடந்து ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தையர் தான் முதல்ல பிள்ளைங்களை கண்காணிக்கணும். அவங்க தான் இதில் வந்து பெரும் குற்றவாளி. அப்போ அதில் வந்து அவங்க கோட்டைட்டாங்க. போலீஸ்காரங்கள இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ போலீஸ்காரங்க அவங்களுக்குள்ளே இதே சாதிய சிந்தனை இருந்ததோட விளைவு தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அந்த பையன் இந்த லட்சணத்தில் வளர்ந்துருக்கான், இந்த போலீஸ்காரங்க பெற்றோர் வந்து இப்படி விட்டுருக்காங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையும் நாசமாக்கிட்டான், பிள்ளையோட இன்னும் வாழ்க்கையும் நாசமாக்கிட்டான், இன்னொரு சம்மந்தம் இல்லாத பிள்ளையோட வாழ்க்கையும் நாசமாக்கிட்டான். இதில் வேற இன்னும் ஒரு தரப்பு கேட்குறாங்க, அவன் வந்து அவன் இன்னும் ஊரா விட்டு பிள்ளையை வெட்டினதுக்கு அவங்க அக்கா வெட்ட வேண்டிய சகோதரி வெட்ட வேண்டியதானே அப்படிங்க. அதுவுமே தப்பானது. அவன் வெட்டினதே தவறு. அப்படியே வெட்டினா உங்கள் வீட்டு பிள்ளையை வெட்ட வேண்டியதானப்பா அப்படிங்கிற ஒரு ஆதங்க குரல் தான் அது. அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு ஆதங்கத்திலேருந்து வருது. நீ எதுக்குப்பா அடுத்தவங்க வீட்டு பிள்ளையோ? அந்த பிள்ளை தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுது. நான் அந்த பிள்ளை தான் ஃபோன் பண்ணி அந்த கவினுடைய தாயாருக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணுறேன், உங்களை பையன் கூட தான் வாழ விரும்புகிறேன், நான் இது சம்மந்தமாக பேச வரேன்னு அந்த பிள்ளை தான் வந்து வலுக்கட்டாயமாக விரும்பியிருக்கேன். அந்த பையனுடைய தாயார் வந்து வேணாம்ப்பா, இது சாவகாசம் நமக்கு சரிப்படாது, அதை பையனுடைய அந்த குடும்பத்தோட இது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிள்ளை தான் விடாப்பிடியாக வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பிள்ளை தான் கூப்பிட்டுருக்கு. மருத்துவமனைக்கு இந்த பிள்ளை தான் வந்து கவினை வர வச்சுருக்கேன், எங்கள் உங்கள் தாத்தா எங்கள் மருத்துவமனைக்கு கூட்டுவான், எங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மருத்துவமனைக்கு இவன் போயிருக்கான். இவன் வர்றது அங்கே இருக்கிற இவனுக்கு சுர்ஜித்து உழவு சொல்கிறதுக்கு அவன் ஏதாவது ஆளுகளை வச்சுருப்பான். எங்கள் அக்காவை பார்க்கறதுக்கு இந்த பையன் வந்தாம்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு. அதனால தான் இவன் மருத்துவமனைக்கு போயிருக்கான். மருத்துவமனைக்கு போய் அந்த பையனை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா பேசணும். பிளான்ட்டு தான், பிளான்ட்டு மாதிரி. எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட பேச விரும்புகிறாங்க, வா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கான். அவனும் அப்பாவே போயிருக்கான். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வீரன் மியூசியம் இருக்கிறவன்ட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு வீரம்னா என்னடா? ஒருத்தன் நம்ப வச்சு கூப்பிட்டு போய் அவன் மூஞ்சில் மிளகா பொடியை போட்டு அதுக்கப்புறம் விட்டுறதாட வீரம்? வீரன்னா சண்டை போடு, நேராக சண்டை போடு, வாச்சா நீ ஒரு அறுவல் அவனும் ஒரு அறுவல் மோதி பாருங்க, அது வீரம். ஒருத்தனை நம்ப வச்சு கூப்பிட்டு போய் இப்போ அவன் உன் வீட்டு வாசலில் கூப்பிட்டு போய் நீ அறுவலை பதுக்கி வச்சுட்டு அவன் மூஞ்சில் மிளகா பொடியை இது வீரமாடா? மியூசியம் இருக்கணுமா இதுக்கு பேர்? அப்போ இதனை தொடர்ந்து சென்னையில் வந்து நிதின் சாய் அந்த பையனுடைய கொலை வழக்கில் வந்து புதுசாக ஒரு திருப்புமுனையாக ஏற்பட்டிருக்கு. சம்மந்தப்பட்ட பையனை வந்து ஒரு பிரபல கட்சியிலேருந்து அவருடைய தாத்தா வந்து அவர் ஸ்டேஷனில் அவரே கூப்பிட்டு போய் விட்டுருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு கொலைகள் இதுவுமே வந்து பெண் தொடர்பான இதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு பெண் இதாக இருக்கு, ஒரு காதலிக்கிற விவகாரத்தில் தான் இந்த மோதல் நடந்திருக்கு. அதில் வந்து உச்சம் என்னென்னா,
இந்த மோதல்ல வந்து காரை ஏற்றி ஒருத்தனை கொல்ற அளவுக்கு ஒரு பையனுக்கு துணிச்சல் வருது அப்படிங்கிறது இருக்குல்ல. நமக்கு ஒரு தைரியம், அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வருது? அதிகாரம். அதிகாரம். தன் தாத்தா அதிகார மையத்தோட இருக்கிறாரு, அது செல்வாக்கு மிக்கவராக இருக்காரு. இங்கேயும் அதிகாரம் தான், அங்கேயும் இங்கே அதிகாரம் இங்கே போலீஸ் அதிகாரம், இங்கே அரசியல் அதிகாரம். இதுதான் இந்த காரணிகள். அடுத்த தலைமுறை என்ன லட்சணத்தில் வளர்க்குறாங்கன்னு பாருங்களேன். அதான் பிள்ளைங்க தன் தந்தையை பார்த்து எப்படி வளர்றானோ, தன் தாத்தாவை பார்த்து எப்படி வளருவாங்க? அப்போ உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்க நீங்களே வந்து கிரிமினல் பயல்களாக இருக்கீங்க. அப்போ அந்த பிள்ளைங்கள் அடுத்த தலைமுறை என்ன இருக்கும்? நீ என்ன சொத்து சேர்த்து என்ன என்ன வச்சு என்ன பிரயோஜனம்? நீ கடைசியில் பிள்ளை என்ன வாங்கி வச்சிருக்க? ஒரு உயிரை கொல்றதுக்கு நீ வந்து காரை எடுத்து போய் ஏற்றி தள்ளி விட்டு கொல்லலாம் அப்படிங்கிறது தானே அந்த தலைமுறை உருவாக்கியிருக்கீங்க. அப்போ அந்த உயிர் குறித்த மதிப்பு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு ஆட்களை உருவாக்கியிருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த சமூகத்தை எப்படி மாற்றுவீங்க? இல்லை நீங்கள் அரசியலில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கீங்க. இதில் அதுவும் தேர்தல் நேரங்கிறனால இந்த விஷயம், அதுவும் சமூக வலைதளங்கள்லாம் இருக்க போய் இல்லைன்னா எல்லாம் இது வெளியே கூட வராது. கிடையாது. எல்லாம் அதுவும் வெளியே வராது. திமுகவுடைய ஊடகங்களை அவங்களுடைய டீம் வச்சு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சு போயிடும். சமூக வலைதளங்களை யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால் இதெல்லாம் வெளியே வருது. வெளியே தேர்தல் நேரங்கிறனால வந்து பேரனை கூப்பிட்டு வந்து ஆஜர்படுத்து, சரண்டர் ஆகு அப்படின்லாம் சொன்னதெல்லாம் நடக்குது. இதுக்கு என்ன தீர்வு வருங்கிறது சமூகத்தின் சமூக நீதி மாடல், திராவிட மாடல் அப்படின்னு பல மாடல்கள் சொல்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இந்த வருஷத்தில் நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்குது. ம். ஸோ இனிமேலும் இதுக்கு ஒரு தனிச்சட்டம் மீட்டு வரா, இந்த மாதிரி விஷயத்தில் இந்த சட்டம் ஒழுங்கை வந்து தடுத்து நிறுத்தி வரா, தேர்தலுக்கு முன்னாடி புதிய மாற்றம் ஏதாவது நடக்குதானதை இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி.